இந்த வீடியோனுடைய டைட்டில பார்த்த உடனே நான் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே கடைசியில ஒரு மெசேஜ வச்சிருக்கேன். முழுசா இந்த வீடியோவ பார்த்துட்டு, அந்த மெசேஜையும் பார்த்துட்டு நீங்க முடிவெடுத்துக்கங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள பத்தி தான், அது தொடர்பாக நமக்கு இருக்கிற கருத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இன்னைக்கு சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரார். அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல ஸ்பெஷலா விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சபாநாயகரும் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ உதயநிதி ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதன் கொல்லப்பட்டது தொடர்பாகவும், இங்க திருவெற்றியூர்ல போதைப் பொருள் பயன்படுத்துறது தொடர்பாக தட்டி கேட்ட பள்ளி மாணவர், அரசு பள்ளி மாணவர் தினேஷ் கொல்லப்பட்டது பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்லி அதுல கேட்கிறாரு. கோயம்புத்தூர் மாணவன் அமுதன் கொல்லப்பட்டதிலும் சரி, இங்க திருவெற்றியூர் தினேஷ் கொல்லப்பட்டதிலும் சரி, போதைப் பொருள் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால சரியான நடவடிக்கையை இந்த தாவேக அரசு எடுக்கணும், இதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு தாவேக அரசு தரப்புல பதில் சொன்னது யார் தெரியுமா? அமைச்சர்கள் நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும். நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? இல்ல, அது 2 கோஷ்டிகளுக்கு இடையில நடந்த சண்டை, அதுலதான் அமுதன் கொல்லப்பட்டாரு அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாரு. போதைப் பொருளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. ஆனா இங்க நமக்கு வர கேள்வி என்னன்னா, கோஷ்டி பூசல் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேருக்கு இடையில நடந்ததா அது கோஷ்டி பூசல். இந்த பக்கம் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை மட்டும் அடிச்சு கொண்டிருந்தா அது கோஷ்டி மோதலாக நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கொல்லப்பட்ட அமுதன் அப்படிங்கிற மாணவர் அந்த கல்லூரியில யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களோ அது பத்தின தகவலை ரிட்டனா எழுதி கல்லூரி நிர்வாகத்திட்ட கொடுத்திருக்காரு. அது போலீஸ் கிட்டையும் போயிருக்கு. அந்த தகவல் எப்படியோ லீக் ஆகியிருக்கு, இல்ல நேரடியாக சொல்லப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. அந்த தகவல் தெரிஞ்ச மாணவர்கள் 20 பேர் சேர்ந்து அமுதன் அப்படிங்கிற ஒரே ஒரு மாணவரை மட்டும் குறி வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ இதுல போதைப் பொருளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னும் இந்த வழக்குல நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவாக டிகோட் பை வெங்கட் சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. அப்பதான் இதுல இருக்கிற தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சோ இந்த இடத்துல தாவேக அரசு போதைப் பொருள் கல்லூரியில பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்த மறைக்க ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது. காரணம் ஒண்ணு, அந்த கல்லூரியை காப்பாத்துறதுக்காக இருக்கலாம், இல்ல போதைப் பொருள் பயன்பாட்டினால ஒரு மாணவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த விவகாரம் அரசாங்கத்துக்கு எதுவும் கரும்புலியாக அமைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. அது தொடர்பான விசாரணையை சரியாக நடத்தணும் அப்படிங்கிற வலியுறுத்தலையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர் என்ன சொல்றாரு? இங்க திருவொற்றியூரில் நடந்த கொலையாக இருக்கட்டும் சரி, அங்க கோயம்புத்தூர்ல நடந்த அமுதனுடைய கொலையாக இருக்கட்டும் சரி, நாங்க சரியான வகையில தான் விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் பதில் சொல்றாரு. ஆனா அரசாங்கம் உண்மையை மறக்குது. அவங்க கொடுத்த பதில் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்த ஒரு பிரச்சனையில மட்டும்தான் திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. அடுத்த விவகாரத்துக்கு திரும்பவும் உள்ள வந்துட்டாங்க. குறிப்பா அமைச்சர் கில்லி சரத், அதாவது அப்படிதான் அவர் முன்னாடி கூப்பிட்டாங்க, அமைச்சர் சரத்தை பத்தின ஒரு விவாதமும் வந்துச்சு. எதை பத்தி அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவுல முன்னாடி எப்பயோ அவர் ஐபிஎல் கேமுக்கு போயிருக்காரு. அங்க ஸ்டேடியத்துல உட்காந்துக்கிட்டு செல்போன்ல ஒரு பவுடரை கிரெடிட் கார்டு மூலமாக அவர் நசுக்கிட்டு இருக்காரு. ஒரு 500 ரூபா தாளையும் வச்சிருந்தாரு. அமைச்சர் போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரா அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் எழுந்துச்சு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, குழந்தையோட நாங்க போயிருந்தோம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவரா இருந்துச்சு, அதனால மாத்திரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை நான் செல்போன்ல வச்சு நசுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா முதல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏன் அவர் ஸ்டேடியத்துக்கு கூட்டு போனாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, கை குழந்தைக்கு எந்த டாக்டருமே மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபீவரா இருந்தா மட்டும்தான் மாத்திரை கொடுக்கறத பத்தி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரீம் ஃபீவர் இருந்துச்சுன்னே வச்சுக்கிட்டாலும் எதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபீவர் இருக்கிறவங்கள ஸ்டேடியத்தை கூட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னொன்னு, மாத்திரையை இப்படி நசுக்கவே மாட்டாங்க கிரெடிட் கார்டை வச்சு. ஏன்னா இது போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க ஃபாலோ பண்ற அந்த யுக்தி. 500 ரூபா தாளை வச்சுதான் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பவுடரையும் நசுக்கி இருக்காரு அப்படின்னா அதை எப்படி நாங்க மாத்திரையும் நம்புறது அப்படின்னு எல்லா தரப்புலையுமே குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு மாசம் அவரை மீடியாவிலேயே காணோம். மற்ற அமைச்சர்கள்லாம் வாலண்டியரா வருவாங்க, தங்களை பத்தி ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. இது எதுவுமே சரத்து பக்கம் இல்லவே இல்லை. திடீர்னு இன்னைக்கு சட்டமன்றத்துல அவருடைய பேச்சு வருது. இப்பதான் அவரு எந்திரிச்சு பேசுறாரு. அன்னைக்கு ஸ்டேடியத்துல உட்காந்து நீங்க நசுக்குனது என்னது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. அதுக்கு அமைச்சர் சரத் என்ன பதில் சொல்றாருன்னா, அதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன், நீங்க தப்பான தகவலை கொடுக்குறீங்க. அன்னைக்கு பயன்படுத்தினது போதைப் பொருள் தான் அப்படின்னா அன்னைக்கு இருந்தது திமுகனுடைய ஆட்சி. அப்ப திமுகனுடைய ஆட்சியில ஸ்டேடியத்தின் வாசல்ல உட்காந்து எல்லாரும் போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன ஒரு அருமையான கேள்வி பாத்தீங்களா?
திமுக ஆட்சியில போதைப்பொருள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி தான் முதல்வர் விஜய் ஆட்சிக்கே வந்தார். இன்னைக்கு அமைச்சர் சரத் உங்க ஆட்சியில போதைப்பொருள் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படி கேள்வி கேட்கறது மூலமாக அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? திமுகவால ஆமா எங்க ஆட்சியில போதைப்பொருள் இருந்துச்சு அப்படின்னு வாயை திறந்து பேசிட முடியாது, அவங்களுடைய வாயை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம், இந்த கேள்வியினுடைய நோக்கமும் கூட. ஆனா மக்களாகிய நம்ம கேள்வி கேட்போம்ல, சரி திமுக ஆட்சியில போதைப்பொருள் இருந்தது உண்மைதான், அப்ப அது உண்மைனா நீங்க அன்னைக்கு ஸ்டேடியம்ல நசுக்குனது போதைப் பொருள் தான் அப்படிங்கிறது உண்மையா, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு மக்களாகிய நம்ம திரும்பி கேட்போம் அப்படிங்கிறது அமைச்சர் சரத்துக்கு புரியல. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினுடைய வாயை அடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சட்டப்பேரவை நிகழ்வு இப்ப லைவா போயிட்டு இருக்கு. முன்னாடி ஆட்சியிலேயாவது எது வெளியே போகணும் எது வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து வெளியே அனுப்புவாங்க. இப்ப எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கிறதுனால மக்களும் திரும்பி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத அமைச்சர்களும் தாவேக எம்எல்ஏக்களும் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். இப்படிதான் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை தாவேக அரசாங்கத்தை நோக்கி எழுப்பணும் அப்படின்னா அதை டைவெர்ட் பண்ற மாதிரியான பதில்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்களேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பதில் கொடுக்கறது யாரு? மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமாரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும். இவங்களுக்கும் அந்த துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சர் யாரு? முதல்வர் விஜய். அவர் தானே பதில் அளிக்கணும். அவர் இந்த விவாதத்திலே இல்ல. விவாதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம நோக்கி இனிமேல் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் அப்புறமா மெதுவா வராரு. ஏன் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது முதலமைச்சரனுடைய ஒரு துறை தானே, போலீஸ் அவருடைய கண்ட்ரோல தானே இருக்கு. அவர் ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? போன ஆட்சியில ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லியிருக்காரு. அப்படி பதில் சொன்னதே அவர் ஒரு வீக்கான முதலமைச்சராக காட்டியிருக்கு. அதையே ஒரு பிரச்சாரமாக எல்லாருமே மேற்கொண்டாங்க. அது உண்மையும் கூட, அதுல தப்பும் கிடையாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கான பதிலை அக்கௌண்டபிலிட்டியை ஆட்சியாளர்கள் கொடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த அக்கௌண்டபிலிட்டில இருந்து முதல்வர் விஜய் தப்பிக்கணும்னு நினைக்கிறது ஏன்? ஏன் அவர் பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. சரி சொல்லுங்க, திமுக ஆட்சியில தான் போதைப் பொருள் அதிகமாயிருச்சு, நாங்க 100 நாள் எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும்? கட்டுப்படுத்த முடியாது, கோவில் நடந்தது கோஷ்டி பிரச்சனை தான் அப்படிங்கிறத அந்த விளக்கத்தையாவது முதலமைச்சர் கொடுக்கலாமே, ஏன் அதை கூட அவர் கொடுக்க மாட்டாரு? ஏன்னா அப்படி கொடுத்தோம்னா முதலமைச்சரை வீக்கான ஒரு நபராக காட்டிடும், இந்த ஆட்சி மேல வீக்கான ஒரு இமேஜை ஏற்படுத்திட முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கன்சர்ன். இந்த மாதிரியான வீக் இமேஜ் வந்துடக்கூடாது அப்படின்னா பிரதமர் மோடியும் இதே பாணியை பின்பற்றுவாரு. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி நாள் மத்தியானத்துக்கு பிறகு ஒரு மணி நேரம் அவர் பேச நினைச்சது பேசிட்டு பிரதமர் மோடி போயிடுவாரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க, முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இப்ப அதே பாணி தான் இங்க தமிழக சட்டப்பேரவையிலும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க முதலமைச்சரை ஒரு மன்னர் மாதிரி நடத்துறாங்க. அவரை சுத்தி தான் எல்லாம் நடக்கணும், அவரை எப்பவுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்க நினைக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு சட்டப்பேரவையில அமைச்சர் ரமேஷ் முதலமைச்சர் உள்ள வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்க கத்துக்கணும், அந்த கண்ணியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. சபாநாயகருக்கு தான் அங்க இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது மரபு. முதலமைச்சருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மரபே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் அப்படிதான், முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர்லாம் எந்திரிச்சு நின்று நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல்வர் விஜய் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு மன்னருக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பை இங்கே அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுப்புது. இப்போ மேகதாது பிரச்சனையை எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனை விவாதத்துக்கு வரும்போது முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவை போய் அவங்களுடைய சிஎம் பார்க்க கூடாது அப்படின்னு தாவேக்கனுடைய தோழமை கட்சிகள் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா சொன்னாரு? அப்படி நான் போய் பேசி அதனால ஏதாவது அவமானம் வந்தாலும் அந்த அவமானத்தையும் தாங்கிக்கிறேன், தமிழ்நாட்டுக்காக நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பிரச்சனையே அவர் அவமானப்படுறதே கிடையாது. நீங்க அப்படி போய் பேசுறதுனால சட்ட ரீதியாக தமிழ்நாடு வாங்கி வச்சிருக்கிற அந்த சட்ட உரிமைகள் நீர்த்து போயிரும், நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், சட்டத்தெல்லாம் ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பேசுவாங்க, அதனால பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா முதல்வர் விஜய் அதை எப்படி திருப்புறாருன்னா, அந்த அவமானம் வந்தாலும் அதையே நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாரு. அதை தாவேக்கவினரும் ஊடகங்களும் மிகப்பெரிய ஒரு கூஸ்பம் மொமெண்டாக எடுத்து அவ்வளவு தூரம் அதை ஷேர் பண்றாங்க. ஆனா யாருக்குமே ஏன் அப்படி பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கணும்னு தோணவே இல்லை. இப்படிதான் முதலமைச்சரை சுத்தியே எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. நல்லது நடந்தா அது முதலமைச்சரை சுத்தி இருக்கணும், அதுவே கெட்டது நடந்தா அதை மற்ற அமைச்சர்கள் பார்த்துக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பிளிட் அப் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. மேகதாது விஷயத்திலேயே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. மேகதாது தொடர்பாகவும் இங்க காவிரியில தண்ணீர் வாங்குற தொடர்பாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தோழமை கட்சிகள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவேக தரப்புல இருந்து அதுக்கு பதில் சொன்னது யார் தெரியுமா? அமைச்சர் நிர்மல் குமாரும் ஆதவர்ஜுனாவும். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? தொகுதி மறுவரை குறித்து முதலமைச்சர் விஜய் அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டுறாரு, அந்த கூட்டத்துக்கு திமுக வருமா வராதான்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு
வேற எங்கேயோ டைவர்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறார். பத்தியும் தெளிவாக நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதுல போய் பாருங்க இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இப்படிப்பட்ட டைவர்ஷன் டாக்டிக்ஸையும் இமேஜ் பில்டிங்கையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஊடகங்களும் குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பின்னாடி இருக்கிற கேள்விகளை எல்லாம் அவங்க கேட்கறதே கிடையாது. அதுக்காக அவங்க தாவேக அரசுக்கு சாதகமாக அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு செயல்படுறாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனா முதலமைச்சருக்கு ஃபயர் விட்டு வீடியோ பேசணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீடியோ நல்ல ரீச் இருக்கு, தாவேகவினர் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் போட்டி போட்டுட்டு எல்லாருமே ஃபயர் விடுற வீடியோவா போறாங்களே தவிர முக்கியமா கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை கேட்க தவறிடுறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, தாவேகனுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து கருணாநிதி அப்படின்னு பெயரை சொல்லிட்டாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் எந்திரிச்சு அவர் சொன்னது தப்பு தான், அவருடைய பேரை சொல்லியிருக்க கூடாது, அதுக்கு பதிலாக நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் கேட்டார். அந்த வீடியோவை எடுத்து இன்னைக்கு பயங்கரமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதே முதலமைச்சர் இதே சட்டப்பேரவையில் நின்றுகிட்டு எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு. ஸ்டாலினை பார்த்து கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா ஸ்டாலின் தோத்துட்டாரு. தோத்தவர் ஒருத்தரை தோத்துட்டாரு அப்படிங்கிறத கேலி செய்யற மாதிரி முதல்வர் விஜய் பேசுறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தோக்கிறத அதை கேலி பண்றது எவ்வளவு பெரிய வலியை தரும்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம நம்பிக்கை வாய்ந்த சமூகமாக தோத்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மோட்டிவேஷனை கொடுத்துட்டு இருக்கிற சமூகமாக மாறணுமா, இல்ல தோக்குறவங்களை கேலி செய்யற ஒரு சமூகமாக மாறணுமா? இப்படி பேசிட்டு இருக்காரு முதல்வர் விஜய். அதை எந்த ஊடகமும் தட்டி கேட்கல. அதே மாதிரி சட்டமன்றத்துல ஒரு செய்கையை செய்யறாரு. இந்த செய்கையை ஒரு கல்லூரி மாணவர் அவங்களுடைய காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல் மாணவர் அவங்களுடைய ஸ்கூல்லயே செஞ்சா அந்த டீச்சரோ பிரின்சிபலோ நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அங்க பண்ணா அது தப்பா இல்லையா? அங்க பண்றது தப்புனா அப்ப சட்டமன்றத்துல அது பண்றதும் தப்பு. இன்னைக்கு முதலமைச்சர் செய்யற அந்த செய்கைய அன்னைக்கு கோவையில அமுதனை கொண்டு அந்த மாணவர்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அமைச்சர் சரத் கேட்கிறாரு, திமுக ஆட்சியில போதைப் பொருள் நடமாட்டம் இருந்துச்சா இல்லையான்னு கேட்கிறாரு. ஆமா இருந்துச்சுதான். அதே திமுக ஆட்சியில தான் லியோ அப்படின்னு ஒரு படமும் வந்துச்சு. விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமாக வந்த அந்த படம். அதுல நான் வரவா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டும் இருக்கு. அந்த பாட்டுல பத்த வச்சு ஊதுனா எகிரும் கிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வருது. எது நீங்க அரசியலுக்கு வரப்போறீங்கன்னு தெரிஞ்சு போதைப் பொருளை பத்தி ஒரு லிரிக்ஸை நீங்க அந்த பாட்டுல வைக்கிறீங்க. அந்த பாட்டை வச்சு எவ்வளவு இளைஞர்கள் ரீல்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. அப்போ போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கு இது தூண்டுதலாக இல்லையா? சரி, உதயநிதி ஸ்டாலின் த்ரிஷாவை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு தஞ்சாவூர்ல பேசினதுக்காக அவரை கைது பண்ணாங்க. அந்த கைது நடவடிக்கை சரி கிடையாது. ஏன்னா சட்டப்படியும் இல்லை, அது தேவையில்லாத ஒரு ஹைப் பண்ணப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்மளுடைய டிகோட் பை வெங்கட் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்பு தான் அப்படிங்கறத சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல காட்டின அந்த சிம்பிளோ ஸ்டாலினை பத்தி பேசினதோ இல்ல மேடையில நாங்க என்ன இதுவா என் வாயில வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ் எல்லாம் போடுறாரு, அதெல்லாம் சரியா? அவர் பேசுறது தப்புனா இவர் பேசுறதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி நியாயமாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணதன் மூலமாக தாவேகா நடத்த இருந்த அரசியல் என்ன அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர் த்ரிஷாவை பத்தி ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்ப நேத்து முதலமைச்சர் விஜயனுடைய தாயை பத்தி அவமதிக்கிற வகையில பேசியிருக்காரு. தாவேகாவினரும் தாவேக அரசும் த்ரிஷாவுக்கு கொந்தளிச்சதோட இதுக்கு இன்னும் அதிகமாகவே கொந்தளிச்சிருக்கணும். ஆனா இப்ப எந்த விதமான பேச்சும் இல்லை. ஏன்னா அவர் பாஜகவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? இப்ப இதையெல்லாம் நம்ம ஆதாரப்பூர்வமா சுட்டி காட்டி கேட்டா நம்ம டிஎம்கேக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க. டிஎம்கேக்கு எதிராகவும் நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்லையும் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் விகடன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேயும் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து ஆதாரமாக காட்டி தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா நான் மக்களாகிய உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பெருவாரியாக எதிர்பார்த்தாங்க. ஓகே, அந்த மாற்றம் கிடைச்சிருச்சு. அந்த மாற்றத்தை தக்க வைக்கிறது எப்படி அப்படின்னா மக்கள் யோசிக்கணும். மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன வேணா செய்யட்டும், நாங்க கேள்வியே கேட்க மாட்டோம் அப்படின்னு இருந்தா அந்த மாற்றம் உங்க கையை விட்டு போயிரும். உங்களுக்கு கிடைச்ச அதே மாற்றம் தான் எனக்கும் கிடைச்சிருக்கு. அதை நான் கேள்வி கேட்டு தக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேள்வியே கேட்க கூடாது, மன்னர்களை கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு கிடைச்ச இந்த மாற்றம் அது நமக்கு எதிராகவே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கூடிய சீக்கிரமே அமையும். இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுகவையோ அதிமுகவையோ நம்ம இப்படிதான் கேள்வி கேட்டு குறிப்பா இந்த சோசியல் மீடியா டிஜிட்டல் யுகம் வந்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு ஈஸியா ஒன்ன பேசிட்டு போயிட முடியாது, பதில் சொல்லிதான் தீரணும் அப்படின்னு மக்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கதான் அவங்களும் ஒரு வழியாக நம்ம வழிக்கு வர தொடங்கினாங்க. இப்ப நம்ம கேள்வி கேட்கறது நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு நம்ம போயிரும். நம்ம அரசியல் மோசமான ஒரு
தரம் இழந்த நிலைமைக்கு போயிரும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற அபாயம். சோ இங்க தாவேகாவுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிங்க. ஆதாரப்பூர்வமாக சரியான கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விகளை நீங்க தாவேகாவினரா இருந்தாலோ இல்ல தாவேகா ஆதரவாளராக இருந்தாலோ இல்ல திமுகவோ இல்ல மத்த கட்சியினுடைய எதிர்ப்பாளராக இருந்தாலோ அந்த கேள்வியில இருக்கிற நியாயத்தை பாருங்க. அந்த நியாயம் சரியாக இருக்கு அப்படின்னா அந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு பரிசீலனை செஞ்சு உங்க தரப்பை சரி செய்யறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும். நம்மளும் சேர்ந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமாக நல்லதாக அது அமையும். ஸோ தொடர்ந்து தமிழக அரசியல்ல நடந்துட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பத்தியும் சட்டப்பேரவையில் நடக்கிற விஷயங்கள் பத்தியும் ஏன் சர்வதேச நிகழ்வுகள் குறித்தும் நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, வீடியோஸை ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.